மச்சான் சாரிடா, இந்த ட்ரிப் என்னாலதான் பாதியிலே முடிஞ்சிருச்சுல. ஏ லூசு, ஃபர்ஸ்ட் உடம்ப பாருடி. எவ்வளவு வாமிட் பண்ண, எனக்கே கஷ்டமா போச்சுடி. இதுக்கப்புறம் ட்ரிப் பிளான் பண்ணா பக்கத்திலே பண்ணலாம், ஓகே? ம், ஓகேடா. சரி, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. டே, நீ வீட்டுக்கு தானே போற? ஆமாண்டி, உன்னை டிராப் பண்ணிட்டு அடுத்து வீட்டுக்கு தான். ஏன்? இல்ல, கார்ல ஸ்வேதா இருக்காளே, அதான். என்ன சந்தேகப்படுறியா? ஹே சிச்சி, நான் ஏன்டா சந்தேகப்பட போறேன்? சத்தியமா சொல்றேன், நீ சந்தேகம் தான் படுற. எரும மாடி, நானே எப்படி அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். போடி உள்ள. சரி ஓகே, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. இன்னும் சந்தேகம் போல. டைம் கால்குலேட் பண்றதுக்கு தானே வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ண சொன்னேன். டேய், நான் யதார்த்தமா சொன்னேன், பைத்தியம். யாரினி, நம்பிட்டேன். சரிடா, அப்பா வரதுக்குள்ள நான் கிளம்புறேன், நீ வீட்டுக்கு கிளம்ப. பை. சரி மாப்ள, வரேன். ஐயோ, டேய் அப்பாடா. எங்கடி? அப்பா. நிம்மதி. அப்பா. காலையில இருந்து இப்ப வரைக்கும் எங்க போன? அப்பா, அது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனேப்பா. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு இந்த பொறுக்கி பையன் கூட தான் போணுமா? என்ன சத்தம்? அப்பா, அது வந்து இல்லப்பா, நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்பதான் அது என்ன பார்த்தா. சரி வீட்ல கொண்டு வந்து விடுறேன்னு பிக்கப் பண்ணிட்டு வந்தான்ப்பா. நிம்மதி, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நீ எப்ப ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன? ஆதி உன்னை வந்து பிக்கப் பண்ணா? நம்ம 3 பேரும் சேர்ந்து தானே ஏற்காடு ட்ரிப் போனோம். ஏற்காடு ட்ரிப் போனீங்களா? அப்பா, அப்பா போய் சொல்றா. நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான். நிம்மதி, போய மூடு. வீட்டுக்குள்ள வா. அப்பா, வெளியே எல்லாரும் பாக்குறாங்க. என் மானம் போறதுக்கா? வீட்டுக்குள்ள வா. உள்ள வந்து எல்லாத்தையும் சொல்லு. சரிப்பா. ஆதி, ஆதி நீ கிளம்பு. ஹே, எத்தனை நாளா இது நடக்குதுன்னா எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எங்கேயும் நீ போக கூடாது. உள்ள வாடா. அப்பா, அப்பா ஆதி எதுக்கு? அவன் கூட தானே சுத்திட்டு திரியற. அப்புறம் அவன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? 2 பேரும் இப்ப உள்ள வரீங்க. ஹே, சுடரு. ஆதி, மச்சான் என்னடா பண்றது? அப்பா பாத்துட்டாருடா. பயப்படாம உள்ள வா, பாத்துக்கலாம். என்னைக்காவது இருந்தாலும் தெரியற விஷயம் தானே. அது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு, விடு. உள்ள வா, என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஹே, வெயிட், நானும் வரேன். செம்ம சீன் இருக்கும் போலயே. இவர்தான் நிம்மதியோட அப்பாவா? அவருக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல போலயே. எப்படியோ நம்ம எல்லாரையும் காலி பண்ணணும்னு நினைச்சோம். அதுவாவே தானா நடக்குது. நம்ம சும்மா அப்பப்ப இருந்து கொளுத்தி மட்டும் போடுவோம். அதுவே போதும், ஃபுல்லா பத்திக்கும் போல. ஸ்வேதா, அப்புறம் எங்க நிக்கிற? உள்ள போ. ஐயோ, இதுங்க என்ன ஜோடி போட்டு எங்க நிக்குதுங்க? ஏற்காடு ட்ரிப் போறேன்னு சொல்லிட்டு போச்சுங்க. இவர் கண்ணில் மாட்டிக்கிச்சுங்களா? கோவிந்தா தான். நிம்மதி, என்ன நடக்குதுங்க? சொல்லு. எனக்கு தெரியாம எத்தனை நாளா அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வெளியே இவன் கூட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியா? அந்த பொண்ணு வந்து ஏற்காடுக்கு போனீங்கன்னு சொல்லுது. யார் சொல்றது உண்மை? அப்பா, அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்பா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்லப்பா, என்னால ஆதியை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. அப்பா ப்ளீஸ் பா, நான் ஆதியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா, ப்ளீஸ். நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னது உண்மைதான். அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்? ஆதியை தவிர வேற எந்த பையனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அது உனக்கு புரியலையா? ஐயோ அப்பா ப்ளீஸ் பா, என் மனசுக்குள்ள நான் ஆதியை நினைச்சிட்டு நான் எப்படிப்பா வேற ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியும்? என்னால முடியாதுப்பா. அப்ப நீ ஒரே முடிவாதான் இருக்க. இந்த பொறுக்கியை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, அப்படித்தானே? அப்பா, அவன் ரொம்ப நல்லவன்பா. நீங்க தான்ப்பா தப்பா பார்த்துட்டு அவனை எப்ப பாரு திட்டிட்டே இருக்கீங்க. ஹே, அவன் நல்லவன் கெட்டவன்ற சர்டிபிகேட்லாம் எனக்கு வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு சந்தோஷமா ஒரு நல்ல குடும்பத்துல போய் வாழணும். அவங்க அம்மா எல்லாம் எவ்வளவு பேச்சு பேசுவான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஹலோ, என்ன பத்தி பேசினா மட்டும் பேசுங்க. எதுக்கு எங்க ஃபேமிலி எல்லாம் இழுக்கிறீங்க? நீங்க அன்னைக்கு வந்து எங்க அம்மா கிட்ட பேசினதுனாலதான் எங்க அம்மாவும் பேசினாங்க. இல்லன்னா எங்க அம்மா பேசியிருக்க அவசியமே வந்திருக்காது. டேய், நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்கு குறுக்கால வந்து பேசிட்டு இருக்க? நீங்க நிம்மதியோட அப்பான்றதுனாலதான் இப்ப வரைக்கும் நின்னு பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா நடந்திருக்கிறதே வேற. என்னடா பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்ப? என்ன போலீஸ்னா பெரிய இவனா நீ? பயந்துருவோமா? ஐயோ அப்பா, சும்மா இருங்கப்பா. என்ன பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. தேவையில்லாம சீன் ஆயிடும். ஆதி, சும்மா இருடா. நீயும் ஏன்டா பேசிக்கிட்டே இருக்க? அப்பதான் பேசுறாருன்னா நீயுமா? ஹே, உங்க அப்பான்றதுனாலதான் இந்த அளவுக்கு கூட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். வேணா மச்சான், நான் ரொம்ப கோவப்பட்டேன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். தேவையில்லாம எதுக்கு எங்க அம்மா எங்க அப்பா என் குடும்பத்தெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காரு? டேய், அப்படித்தாண்டா பேசுவேன். சின்ன பையன், உனக்கே இவ்வளவு திமிருனா
3 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன்டா. எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். டேய், என் பொண்ணையா கூட்டிட்டு சுத்திட்டு திரியற? உன் கண்ணு முன்னாடியே என் பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்றனா இல்லையான்னு பாருடா. ஹோ, கல்யாணம் பண்ணிருவீங்களா? எங்க என் கண்ணு முன்னாடி என் நிம்மதிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிருங்க பாப்போம். மச்சான், ஹே, அதெல்லாம் உங்க அப்பாவால பண்ண முடியாதுடி. சும்மா சீன் போட்டுட்டு இருக்காரு. டேய், இதுக்காகவே அடுத்த முகூர்த்தத்திலே நல்ல பையனா பார்த்து என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேனா இல்லையான்னு பாருடா. யாருன்னு நினைச்சிட்டு இருக்க என்ன? ஐயோ, கொஞ்சம் 2 பேரும் நிறுத்துங்க. அப்பா, செம்ம சீனா இருக்கும் போலயே. அப்பா, நீங்க அடுத்த முகூர்த்தத்திலே எவ்வளவு பெரிய நல்லவன் வல்லவன் எப்படிப்பட்ட மாப்பிளைய கூட்டிட்டு வந்தாலும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. ஹே விட்ரி, அவர் என்னதான் பண்றாருன்னு பாப்போம். ஹே நிம்மதி, எதுக்கு அப்படி சொல்ற? ஐயோ அப்பா, என்னால ஆதியை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா. அதுதான் ஏன்? ஏன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன்ப்பா. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஆதி கூட பிரெக்னெண்டா இருக்கேன். மச்சான், என்னடி சொல்ற? என்னது? பிரெக்னெண்டா இருக்கியா? அதனால தான் இன்னைக்கு காலையில இருந்து என்ன சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிட்டே இருந்தியா? டயர்டா இருக்குன்னு வேற அடிக்கடி சொல்லிட்டு இருந்த. அப்போ இதனால தானா? டேய் ஆதி, நீ கூட கேட்டியே. சாப்பிறதெல்லாம் வாமிட் பண்ற. அப்ப பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்டியே காலையில. ஹே, அது நான் சும்மா யதார்த்தமா கேட்டேன். ஹே லூசு, என்னடி சொல்ற? நம்ம இப்போ எனக்கு ஒண்ணும் புரியலடி. என்னடி என்னடா சொல்ற? என்ன ஆதி, தெரியாத மாதிரி திருத்திரன்னு முழிக்கிற? ஸ்வேதா கூட கரெக்டா சொல்றா பாரு. காலையில இருந்து நான் ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்துச்சுல. அதனால தானே ஏற்காடு ட்ரிப்ப பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு வந்தோம். ஏய், அத கேக்கலடி. அதெல்லாம் ஓகே. ஆனா எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நீ ஏன் சந்தேகமா கேக்குற? எப்படினா எல்லாம் அப்படிதான். ஐயோ, என் பொண்ணோட வாழ்க்கையே போயிருச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போயிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த முகூர்த்தத்திலே வேற ஒரு நல்ல பையனா பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பெரிய கனவெல்லாம் கண்டுட்டு இருந்தேன்னு இப்ப இவ வந்து என்னென்னமோ சொல்றாளே. ஐயோ, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ அப்பா, இதனால தான் பாப்பையில இருந்து சொல்லிட்டே இருந்தேன், எனக்கு ஆதியவே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு. இதுக்கு மேல இந்த உண்மையை என்னால உங்ககிட்ட இருந்து மறைக்க முடியலப்பா. அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். எனக்கு என்னவோ அந்த மூஞ்ச பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியுதே. தனியா கூப்பிட்டு விசாரிச்சு பார்க்கலாமா? நம்மளும் ஒரு நாடகத்தை போடுவோம். ஏய் அம்மா, என்னடி சொல்ற? ரொம்ப சாதாரணமா வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இன்னும் ஆதிக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன சொன்னாலும் ஆடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா இல்லம்மா. என்ன காரியம் பண்ணிட்டு வந்துட்டு நெஞ்ச நிமித்திட்டு வர சொல்லிட்டு இருக்க நீ? வாடி உள்ள, உள்ள வாடி. அம்மா, நில்லடி. என்னடா? எனக்கு மண்டிய பிச்சுக்கலாம் போல இருக்குடி. என்னடி நீ பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு போற? நிம்மதி, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏதாவது தெளிவா சொல்லுடி. என்னடா தெளிவா சொல்லணும்? உன்கிட்ட காலையில எந்திரிச்சோனே கிட்ல டெஸ்ட் பண்ணிட்டு வந்து மச்சான் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சந்தோஷமா சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல, அதான் சொல்லாம மறைச்சு வச்சிருந்தேன்டா. ஐயோ, எனக்கு தாளை வெட்டிக்கிற மாதிரி இருக்குடி. நான் அதை கேட்கலடி. எப்படி? என்னது எப்படி? மச்சான், சத்தியமா முடியல. எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்னோட தயவு செஞ்சு தெளிவா சொல்லு, இல்லனா இங்கே நான் நெஞ்சு விழிச்சு செத்துருவேன் போல. மச்சான் சொல்லிருடி. நிம்மதி. அம்மா, அம்மா நான் வரேன். அம்மா, அம்மா, எப்படியும் நீ என்ன அடிப்ப. என்ன 10 அடி கூட அடி, என்ன கேவலமா அசிங்கமா கூட திட்டு. ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. நான் பண்ணது தப்புதாம்மா. சாரிம்மா. நீ எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்திருக்க. அதெல்லாம் நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு நீ கண்டிப்பா நினைப்பல்லம்மா. நானும் ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேம்மா. சாரிம்மா. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமா. பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் பேசுறதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? அம்மா, ஏண்டி நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கீழே ஸ்லோ மோஷன்ல சாஞ்சி உட்காந்து கண்ணீர் விடுறதுக்கு நான் என்ன உங்க அப்பனா? நான் சுடறடி. அம்மா, என்ன செல்லம், என்ன ட்ரை பண்றீங்க? நீ சொன்னதெல்லாம்
பச்சை பச்சை பொய்யின்னு உன் மூஞ்சில அப்படியே வடியுது, தொடச்சுக்கோ. அம்மா ஹே ஹே, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் டி. உங்க அப்பனை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா என்னை யாருமே ஏமாத்த முடியாது. ஆ? அம்மா ஹா, அப்படி வா வலிக்கு. எப்படிம்மா கண்டுபிடிக்கிற? உன்னை மட்டும் ஏமாத்தவே முடியல. என்னெல்லாம் யாருமே ஏமாத்த முடியாதடி, சுடரா கொக்கா. ஆமா, எதுக்கு இந்த விபரீத விளையாட்டு? ஓ சுடரம்மா நிம்மதியை ரொம்ப அடிக்கிறாங்களா இல்ல ரொம்ப திட்டுறாங்களா ஒன்னும் தெரியலையே. போய் பார்க்கலாமா? சரி போய் பாப்போம். சரி நீ அதை விடு, எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லுமா. ஹே ஹே, எனக்கு உன்னை விட ஆதி மேல நம்பிக்கை இருக்குடி. அவன் இப்படி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது. அப்போ நான் பண்ணுவேனா? நீ பண்ண மாட்ட. உன் மேல ஒரு 99% நம்பிக்கைனா ஆதி மேல 100% இருக்கு. சுடரம்மா மச்சான் என்னடி பொல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க? நானும் இங்க டென்ஷன் ஏறி பிபி ஏறி என் ஹார்ட் வெடிச்சிரும் போலடி. என்னடி? மச்சான் நான் எதையும் உன்கிட்ட மறைக்க விரும்பல. ஐயோ ஏண்டி அதையே சொல்லிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியலடி. நீ பாட்டுக்கு வந்து பிரெக்னென்ட்ங்கற எனக்கு புரியலடி. டேய் அறிவு கிட்டவனே, நமக்குள்ளதான் எதுவும் நடக்கலையே, அப்புறம் எப்படி நான் பிரெக்னென்ட் ஆவேன்? நீ இதுக்கு பயந்து வலியற எப்படி? அதத்தானடி நானும் கேக்குறேன். டேய் லூசு, அப்பா சொன்னதை கேட்டியா இல்லையா? அடுத்த முகூர்த்தத்திலே எனக்கு கல்யாணம்னு சொல்றாருடா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா, அதான் அப்படி போய் சொல்லிட்டேன். என்னது போய் சொன்னியா? ஆமா மச்சான். அடியே உன்ன